நான் ஒரு மாசத்துக்கு 1,00,000 சம்பாதிக்கிறேன். எனக்கு காரு, வீடு, பணம், நகை இது எல்லாமே இருக்கு. அப்போ நான் லைஃப்ல செட்டில் ஆனதா அர்த்தமா? என்ன பொண்ணு பார்க்க வந்தா கூட நீங்க கார் வச்சிருக்கீங்களா? பைக் வச்சிருக்கீங்களா? வீடு வச்சிருக்கீங்களா? மாசம் 1,00,000 2,00,000 சம்பாதிக்கிறீங்களா? அப்படின்னு தான் கேக்குறாங்க. 1,00,000 வச்சிருக்கிறவன் சந்தோஷமாவும் இல்ல. 20,000 சம்பாதிக்கிறவங்க சந்தோஷமா இல்லாமலும் இல்ல. அப்போ செட்டில் ஆகுறதுனா என்ன அப்படின்றத பாத்துடலாமா? ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். இதை நீங்க அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மன அமைதியா இருக்கணும், பீஸ் ஆஃப் மைண்ட். தூங்குறப்ப பயம் இல்லாம தூங்குறது. நிறைய பேருக்கு தூங்குறது தூக்கம் வராம இருக்கும். சில பேர் முழிச்சுக்கிட்டே 2-3 மணி வரைக்கும் படுத்துட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க தூங்கும் போது பயமே இல்லாம நாளைக்கு என்ன ஆகுன்ற பதட்டம் இல்லாம தூங்குறீங்களா? அப்போ கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிதான் இருக்கீங்க. மன அமைதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்போ தூங்குறப்ப பயம் இல்லாம தூங்குனீங்கனாலே உங்க வாழ்க்கையை நீங்க ஜெயிச்சதாதான் அர்த்தம். அடுத்து நிலையான வருமானம், ஸ்டேபிள் இன்கம். லட்ச லட்சமா இல்லையா இருந்தாலும், லட்ச லட்சமா சம்பாதிக்கலனாலும் கடன் இல்லாம பேசிக்கா லைஃப் ஓடுற அளவுக்கு வருமானம் இருக்கா? அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்? கடன் இல்லாம இருக்கிறவன்லே எனக்கு தெரிஞ்ச பணக்காரனா தான் இருக்க முடியும். எனக்கு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாசல்ல கடன்காரன் நிப்பான், நாளைக்கு நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன் அப்படின்ற அந்த தொல்லை இல்லாம இருந்தாலே உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு தானே அர்த்தம். அடுத்து, உன்னை மதிக்கிற வாழ்க்கை. அதாவது நீ யார்கிட்டயும் கெஞ்ச வேண்டிய நிலை இல்லாம இருந்தாலே போதும். உன் முடிவுக்கு நீயே ஓனர். நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு நீ தான் ஓனர். உன்னோட முடிவையோ இல்ல உன்னுடைய வாழ்க்கையோ தீர்மானிக்கிற பொறுப்பு வேற யாருக்கும் இல்லாம நான் தான் ராஜா, என்னோட வாழ்க்கை என் கையில அப்படின்ற அந்த ஒரு மதிக்கிற ஒரு நிலையான வாழ்க்கை இருந்தாலே போதும். 4வது, ஆரோக்கியமான வாழ்க்கை. சம்பாதிக்க பணம் இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றது? எல்லாமே வேஸ்ட் தானே. ஆரோக்கியம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்? நீங்க இப்ப 1,00,000 சம்பாதிச்சாலும் உங்களுக்கு ஹெல்த் சரியில்லை, ஹெல்த் கண்டிஷன்ல்னா அந்த 1,00,000 அப்படியே தானே வீணா தானே போகும். ஆரோக்கியமா வாழறவன் தான் உண்மையிலே பெரிய பணக்காரன். அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேவையில்லாத சாப்பாடு சாப்பிட்டு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்றதுக்காக பணத்தை எடுத்துட்டு போய் வெளியே ஹோட்டல்லையும் இதுலயும் அதுலயும் கொட்டி தீத்துட்டு கடைசியா எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, எனக்கு ஃபேட் இருக்கு, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றது வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆரோக்கியமான வாழ்க்கை. 20,000 சம்பளம் வாங்கினாலும் 3,000 அதுல மளிகை ஜாமான் வாங்கி சிக்கனமா செலவு பண்ணி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அடுத்து, மன நிறைவான வாழ்க்கை. இதுதான் நிறைய பேர்கிட்ட இல்லாம இருக்கு. சாட்டிஸ்பாக்சன். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் அப்படின்றது என் வாழ்க்கையில சுத்தமா கிடையாது. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்ற மனசை ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கோங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கார் வாங்குறேன்னா அடுத்து நான் பெரிய காரா வாங்கணும். நான் பைக் வச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்து நான் கார் வாங்கணும். கார் வச்சிருக்கேன்னா அடுத்து நான் இது சின்ன கார், இது நான் இன்னும் பெரிய காரா வாங்கணும். எனக்கு 20 லட்ச ரூபா கார் பத்தாது, எனக்கு 50 லட்ச ரூபா கார் வாங்கணும். இதெல்லாம் எதுக்காக வாங்குறீங்க? வீட்டு வாசல்ல தானே நிறுத்தி வைக்க போறீங்க. யூஸ் பண்றது அப்படின்றது நீங்க 10 வீடு கட்டி வச்சிருந்தாலும் நீங்க வாழ போறது ஒரு வீட்டுல தான். எனக்கு பசங்க இருக்காங்க, நான் அவங்களுக்காக சேர்த்து வைக்கணும். எனக்கு 2 பையன் இருக்கான், எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க, நான் அவங்களுக்காக நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லைஃப்ல சம்பாதிக்கணும்னு ஓடுறது கரெக்ட். ஆனா உங்க லைஃபையும் கூடயே ஓட விட்டுறாதீங்க. கொஞ்சமாவது ஜாலியாவும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு உங்க லைஃப்ல ஒரு 50 வயசுல நீங்க செட்டில் ஆகுறீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது உங்க லைஃப்ல எதுவுமே நான் பார்க்கல, நான் எதுவுமே நான் என்ஜாய் பண்ணல, நான் இன்னுமே நல்லா வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தை 50 வயசுல உங்களுக்கு வரவே கூடாது. இருக்கிற வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இருக்கிற சம்பளத்தை வச்சு சந்தோஷமா வாழ ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் உங்களுக்கானது உங்களுக்கு கண்டிப்பா சேரும். நீங்க இந்த ஜென்மத்துல நீங்க ஒரு பெரிய வீடு கட்டணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பா கட்டுவீங்க. அது உங்களை தேடி வரும்போது தானா வரும். ஓகேவா? அதாவது ஒரு பாட்டுல கூட வந்திருக்கும் பாத்தீங்களா? தினம் நீ தேடும் வாழ்க்கை எங்கோ உன்னை தேடுமே, அது உனக்கான காலம் வந்தால் உன்னை சேருமே அப்படின்ற பாட்டு கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பாட்டு எந்த படத்துல வரும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். அந்த மாதிரிதான் நமக்கான காலம் வரும்போது எல்லாமே நம்ம கிட்ட தானா சேரும். எதையுமே நினைச்சு டெய்லி ஃபீல் பண்ணி நைட்டு தூங்காம இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க. கடன் இல்லாம இருக்கீங்களா? அதுவே போதும். இந்த உலகத்திலே பெரிய கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கடன் தொல்லைதான். எனக்கு கடன் இல்லாம நான் இருந்தாலே அதுவே உங்க வாழ்க்கையில பெரிய விஷயம்.
ஓகேவா? ஸோ இப்ப நீங்க 5 பாயிண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மன அமைதியான ஒரு வாழ்க்கை, நிலையான வருமானமுள்ள ஒரு வாழ்க்கை, உன்னை மதிக்கிற வாழ்க்கை. நீ யார்கிட்டயும் போய் நிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாம, நீ முடிவெடுக்கிற எல்லா உரிமையும் உன் கையில இருக்கு அப்படின்ற வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, மனநிறைவு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் உள்ள ஒரு வாழ்க்கை. இது 5 இருந்தாலே நீங்க பெரிய பணக்காரங்க. அண்ட் நீங்க உங்க லைஃபே வந்து செட்டில் பண்ணிட்டீங்க. லைஃப்ல பணம் இருந்து செட்டில் பண்றத விட மன நிறைவா நான் சந்தோஷமா நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்ற அந்த செட்டில் ஆன வாழ்க்கை தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 1,00,000 சம்பாதிக்கிறவன் நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம அலையறான். ஆனா 20,000 வாடகை வீட்டுல இருந்து 20,000 சம்பாதிக்கிறவங்க கூட அவங்க சின்ன குடும்பத்துக்கு கூட சந்தோஷமா ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ காசை தேடி ஓடாம ஃபேமிலியும் குடும்பத்தையும் சந்தோஷத்தையும் தேடி ஓடி பாருங்க. கண்டிப்பா நீங்க லைஃப்ல சீக்கிரமா ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் வீடியோஸ் அண்ட் நிறைய மோட்டிவேஷனலா நான் வந்து பார்க்கணும், எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் வீடியோ அண்ட் டாபிக்ல நான் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷனல் டாபிக் வேணும், எனக்கு இதை பத்தி பேசுங்க அப்படின்னு உங்க மைண்ட்ல இருந்ததுன்னா அதை என் கூட மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அதை பத்தின வீடியோ அடுத்த வீடியோல ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.